இஸ்தலா சிஸ்டர் பிரதர்ஸ் 40 நாள் உபாச நாளில் நாம் தியானிக்கக்கூடிய அதிகாரம் வசனம் தலைப்புகளை பார்ப்போம். இன்றைக்கு ஆவிக்குரிய கனிகளை பார்க்க போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 இந்த அதிகாரத்தில் உள்ள வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் உண்டாயிருக்கும் ஆவியின் கனிகளை பற்றி சொல்லப்படுகிறது. மனித முயற்சினால் அல்ல, தேவனுடன் இணைந்து வாழ்க்கையால் இக்கனிகள் வெளிப்படுகின்றன. ஆவின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இவை ஒருவரின் வாழ்க்கையில் தோன்றும்போது அவர் கிறிஸ்துவை போன்ற குணத்துடன் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக எந்த சட்டம் இல்லை, ஏனில் இவை தேவனுக்கு பிரியமான குணங்கள். ஜெபிப்போமா. அன்புள்ள பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் உமது பரிசுத்த ஆவியானவர் செயல்பட அனுமதியுங்கள். அன்பிலும் சமாதானத்திலும் பொறுமையிலும் வளரச் செய்யுங்கள். எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் உமது கனிகள் வெளிப்படட்டும். எங்களை உமக்கு பிரியமான பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.